அண்ட் இப்போ எப்பயுமே வந்து இந்த விசஸ் மாதிரி போகும்ல, இப்போ இந்த துணிவு இருந்தது, வாரிசு இருந்தது, அந்த மாதிரி ஒரு எப்பவுமே விசஸ் போகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விசஸ் குட் பேட் அக்லின்னு நம்ம ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்தோம். ஒரே டேட்டில் வருதா அப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. இப்போ விடாமுயற்சி ஃபஸ்ட்டு வந்தது ஃபேன்ஸ்க்கான ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இல்லாமல் இட் வாஸ் அ டீசன்ட் ஃபிலிம். ஆனால் அதுக்கான இது நிறைய அது பார்த்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. பட் இந்த குட் பேட் அக்லி விசஸ் விடாமுயற்சின்னு வர்றப்போ ஃபேன்ஸ் மத்தியிலையும் உங்களுக்கும் என்ன கருத்து இருக்குது? கட்டாயமாக விடாமுயற்சி மாதிரி படங்களை அஜித் பண்ணியிருக்கவே கூடாது. நான் அந்த படம் வரும்பொழுதே நான் சொன்னேன், இது வந்து பரத், சாந்தனு மாதிரி நடிகர்கள் பண்ண வேண்டிய படம். ஏன்னா இப்போ அவங்க தான் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா தெரு தெருவாக போய் தேடி அடி வாங்கி கடைசியாக கதறியே அழுது கதை முடியும். ஸோ அப்படி தான் வந்து அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். இப்போ அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு படத்தை இவர் கொடுத்துட்டார். அப்போ அஜித் ரசிகர்களே இது ரெண்டுத்தையுமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. என்னடா அது இப்படி ஒரு படத்தில் அவர் ஏன் நடித்தாருங்கிற விவாதம் இதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஜாஸ்தியாகும்.